அதை எழுதியேன்னு சொல்லி பிரச்சனை படுத்திட்டு பேர் அதெல்லாம் நான் அதை எழுதி போட்டு நான் பாடத்தில் போயிருப்பேன் நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே இங்கே அதெல்லாம் நிறைய ஒருத்தரையும் நான் அடிச்சு பிராட்டி ஒன்றுமே செய்யலை நிறைய மக்கள் மட்டும் செய்யக்கூடாது அதுக்கு எங்களோட படிப்பாக தான் நடக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும் சாதாரண அது பிரச்சனை சரி நாளைக்கு மினிஸ்ட்ரியில் இருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வரையும் இப்போ நாளைக்கு ரைட் என்னடா அப்போ சாச்சேரி இன்றைக்கு வந்து இந்திய நேற்றோட என்னோட லீவு முடியுது ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன் அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன் 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் 3 நாள் வந்து லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன் அது சனியாரோட சேர்த்து இந்த லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும் அந்த நேரம் புத்தகங்களோட இருக்கல ஞாயிற்றுக்கிழமை நான் போயிருக்கலாம் இந்த லீவ் எழுதினான் மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தா சைன் பண்ணினான் நான் வந்து டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விட்டாச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்து அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே நான் தான் இப்போ எம்எஸ் ஆனால் ரஜீவனை எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டோம் சந்தோஷம் தான் வாயில் போய் வடிவை சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க வடிவாள மின்வாடியிலேருந்து வடிவை பார்த்து கொண்டிருக்கலாம் மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன வரையலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடாது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் மீடியாக்கார் போடுறதுல இருந்தால் எல்லாமே இருக்குது நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேரண்டு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க மாட்டீங்க நம்ம ஜோதிச்சு வடிவாக போடுங்க இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அதுக்கு மேலேயும் கழிச்சிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ கேட்டேன்னா அதாவது எந்த பேர்ல ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கல அது நான் சிங்கள நல்ல கடிதம் வாசிக்கலாது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சார் தான் சைன் பண்ணியிருக்காரு அங்கே எஸ்ஜிடி செக்ரட்டரின்னு போட்டிருக்கேன் அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரிட்ட கேட்டேன் இந்த ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொன்னால் எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ணிடலாது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன் அவர் சைன் பண்ணிடலாம் என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே இப்போ அவர் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விலத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் சைன் பண்ணல இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும் இப்போ மினிஸ்ட்ரியில் வரையணும் அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறான்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும் மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவ வந்து தாங்களாகவே போய் கார்த்திக்குள்ளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பிலை ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது அப்போ நான் மயில்பாலசர்கிட்ட கேட்டேன்னா நான் சொன்னால் ஈகோர்ட்டின் படிப்பில் ஆக்ஷன் எடுப்பேன் நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க அவைக்கும் செய்து அப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லை அப்போ வேணும் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கேன் எனக்கு இந்த செந்தூரன் இருந்தாக்கா அந்த 5 எழுதி கொண்டிருக்கேன் தாங்கள் படித்த மாதிரி அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமாக எனக்கு என்ன கவலை இருந்தால் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராக அந்த சேம் ஒரே சட்டம் எல்லாரும் சட்டம் சமன் தானே இப்போ எல்லாருக்கும் ஈகோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும் அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போயிருக்கும் ஆனால் இதை என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவை அதுக்கு ரங்கி வரையினம் இல்லை இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான் என் விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்யலாது இனி அதை அவையை பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும் அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும் நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும் அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துவிட்டு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டோம் சொல்லி அதே சரி வர ஒஃபிஷியல் நான் வேற கிளியர் எடுத்து வச்சு பயத்தெல்லாம் இந்த கடிதத்தை காட்டுறது எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிறேன் எம்எஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும் நான் இங்கே விதைச்சு வச்சிருக்கிறேன் அறுவடை செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டது 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியா அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி அடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன் சனம் பாபாண்டு எழுதி கொண்டு இருக்குது அதான் உண்மை நான் என்னோட முடிவெடுக்க போனால் வேறு கடித பொறுத்து தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்யிட்டேன் சாவச்சேரி என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும் பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி
அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆகுறான் இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமா போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபேமஸ் ஆகிட்டு அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். வைத்திய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் செய்ய திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்கு தெரியுது. இன்னும் ஒரு எனக்கு விளங்கினா ஒரு விளங்கிக்கூடும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறு என்றால் ரொஷாந்தன் ஒரு கார்டியாலஜி சர்ஜன் இளம்படியல் வந்து உடலுறவை கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வாரம் கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டுபடுவினா எனக்கு அது விளங்கல. ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்டதப்பு இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு பஸ் ரெடிகள் எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்க தானே எல்லாம் தூங்கிக்கணும் நீங்கள் அந்த அந்த அதை பேரம் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்க்குறேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும் எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும் அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேலே வேறு மேலே எல்லாத்தையும் அனுமதிக்கிறா தான் இந்த இது அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா அப்பா கேட்டேன்னா நான் இதை களிய மாளிகை தாரீங்களோட இல்லை இந்த வழக்கல் பெரிய வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்டுற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியே நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கல்யாணம் அடிக்கிறேன். அவ்வளோதான் செய்யணும். அப்போ எல்லாம் சொல்லியிருந்தேன் உங்கள் வீடியோட சொல்லிக்க மாட்டேன் சனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் சனமே இல்லாமல் சொல்லியிருந்தானே. இப்போ நீங்கள் லீவில் போனது பிறகு இப்போ வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் தென்படுது? 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கணும் சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே இப்போ நீங்கள் எனக்கட இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமா இல்லை நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுத நாங்கள் வந்து சேவையை தொடங்கிட்டோம். இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும் அதுதான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதிடுறேன். அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாற்றினா இப்போ அந்த பில்டிங் எல்லாம் மாற்றிடு. இப்போ அவசரமாக போட்டண்டுக்கு வந்து இன்னும் ஃபோட்டோ கொண்டு போயினோம் இது தியேட்டர்ஸ் இறக்க போயினோம்னா நான் திறந்துருந்து ஒரு விளமைக்கில் திறந்துருப்போம். அதுங்களே விளங்கணும் தியேட்டர்ஸ் வாங்குறாங்க. நான் 5ஆம் தேதி இருக்கிற தியேட்டர் இன்னும் திறக்கல தானே நீங்கள். அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்ட் வந்து மச்சில் அந்த நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிறாங்க. இந்த மேட்சில் அது விளையாடைக்குள்ள வடிவாக விளையாடணும். தெரியாண்டு அலாப்பம் வந்து போட்டு கரம் போர்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படார் அடிச்சுட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும் வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர்